Hello friends, welcome to Ramas Arsubai Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மிளகு தக்காளி குழம்பு. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச மிளகு தக்காளி இதை நீங்கள் வெறும் வாயாலே சாப்பிட்லாம். இதில் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வயிற்றில் இருக்க புண்ணை ஆற்றுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு வெங்காயம், அப்புறம் தேவையான அளவு பூண்டு, இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஆனியனும் கோகோனட் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு, நல்லா ஸ்மூத்தாக அரைச்ச பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவு புளிக்கரைசல். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச அப்புறம் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கணும். எந்த ஒரு புளிக்குழம்புனாலும் வெந்தயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு பல் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஒரு டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த மணத்தக்காளி அதையும் சேர்த்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஆயில் ஃப்ரை பண்ண அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அண்ட் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூளே சேர்த்துருக்கு, அதனால் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நீங்கள் சேர்த்து அரைக்கலைன்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல் அதை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் கொதிக்க வைக்கங்க. ஒரு 10 to 20 மினிட்ஸில் நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டேஸ்டான மணத்தக்காளி புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து சுண்டி போயிடுச்சு. இப்போ டேஸ்டான குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.